நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டூத் பேஸ்ட். நான் டாக்டர் சையத் பல் மருத்துவமனை, ஆத்தூர். டாக்டர், மார்க்கெட்ல நிறைய டூத் பேஸ்ட் இருக்கு. நான் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம்? இவ்வளோ பேஸ்ட்ல நம்ம பற்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். நம்ம எந்த பேஸ்ட் செலக்ட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். யார் ஃப்ளூரைடு கலந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், யார் ஃப்ளூரைடு கலந்த பேஸ்ட் யூஸ் பண்ண கூடாது? ஹெர்பல் பேஸ்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நான் இருக்கிறது ஆத்தூர் இந்த சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துல தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் நிலத்தடி நீர்ல புளோரைடுன்ற மினரல் அதிகமா இருக்கும். அந்த நிலத்தடி நீர்ல இருக்க புளோரைடுன்ற மினரல் நம்ம பற்கள்ல போய் தேங்கி டென்டல் ஃப்ளூரோசிஸ்ன்ற கண்டிஷன் உருவாக்கும். அந்த மாதிரி டென்டல் ஃப்ளூரோசிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக புளோரைட் கலந்த பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணலாம்னா புளோரைடு இல்லாத பேஸ்ட் அல்லது ஹெர்பல் பேஸ்ட் பயன்படுத்தலாம். மற்ற அனைவரும் புளோரைட் கலந்த பேஸ்ட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். புளோரைடுன்றது பற்களை பாதுகாக்கும், சொத்த வராம தடுக்கும். இதே தான் சிறியவர்களுக்கும் பொருந்தும். குழந்தைகள் பெரியவர்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா? குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான அளவுல புளோரைட் கலந்த பேஸ்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கு புளோரைட் பெரியவங்க பேஸ்ட் பயன்படுத்தவே கூடாது. குழந்தைங்க பேஸ்ட் தான் பயன்படுத்தணும். வைட்டனிங் டூத் பேஸ்ட் பற்களை மேஜிக் பண்ணி வெண்மையாக்குமா? ஒயிட்னிங் பேஸ்ட் மேஜிக்லாம் பண்ணாது. ஒயிட்னிங் பேஸ்ட் பல்ல மேல இருக்க லைட்டா அந்த ஸ்டெயின்ஸை மட்டும்தான் எடுக்கும்.